ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிட தலைப்பு, ஒரு ஜாதகத்தில் தசாநாதனுக்கு புத்திநாதன் எவ்வாறு அமைந்திருந்தால் அது யோகத்தை கொடுக்கும் என்கின்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்க. நேரம் கிடைக்கும் பொழுது உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் விளக்கம் தருகிறேன். பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். நன்றி. நான் உங்களுடைய ஒவ்வொரு வீடியோ பதிவில் நான் சொல்கிறது என்னென்னா, எந்த ஒரு கிரகம் தசை நடத்துதோ அந்த கிரகம் அவருடைய ஜாதகத்தில் அவருடைய லக்னத்திற்கு சுபராக இருந்தால் நிச்சயமாக அவர் கொடுத்து வைத்த ஒரு மகராசம் சொல்லலாம். சரிங்களா? லக்ன சுபர்களுடைய தசா புத்திகள் உங்களுக்கு வயது காலகட்டங்களில் வந்தால் மிகப்பெரிய யோகம். லக்ன சுபர்கள் லக்ன அசுபர்களோடு தொடர்பு இல்லாமல் இருக்கணும். சப்போஸ் லக்ன அசுபருடைய தசா புத்திகள் நடப்பில் இருந்ததுன்னா அவர்கள் லக்ன சுபர்களுடைய இணைவில் இருக்க வேண்டும் என்பது ஒரு ஜோதிட விதி. இதன் அடிப்படையிலே இன்றைய ஜோதிட தலைப்பு, தசாநாதனுக்கு புத்திநாதன் எவ்வாறு இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கிறோம். பொதுவாக எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு தசாநாதனே மேன்மையானவர், தசாநாதனே ரூலர். சம்பவங்களை, நடப்பு சம்பவங்களை தீர்மானிப்பது தசாநாதன். இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஜாதகருடைய நிலை எவ்வாறு இருக்குது என்பதை பற்றி வெளிப்படுத்துவது தசாநாதன் தான். சரிங்களா? ஸோ நம்ம ஒவ்வொரு சில எடுத்துக்காட்டுகளை பயன்படுத்தி தசாநாதனுக்கு புத்திநாதன் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும், எவ்வாறெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி, ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட கிரகம் கடுமையான பகை கிரகங்களாக வந்துடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இப்போ மேஷ லக்னம் அப்படின்னு சொன்னால், மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய்க்கு புதன் தான் கடுமையான ஒரு பகை கிரகம். அப்போ மேஷ லக்னத்தில் பிறந்துட்டாவே புதன் திசை வராமல் இருந்தால் நல்லது என்று நாம் கருதுகிறோம். அதே மாதிரி ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்துக்கு குரு திசை வராமல் இருந்தால் நல்லது. அதே மாதிரி மிதுன லக்னம், மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் பகவானுடைய தசாபுத்திகள் வராமல் இருந்தால், வாழ்க்கையினுடைய மையப்பகுதியில் செவ்வாய் திசை வராமல் இருந்தால் அவங்க தப்பிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கடக சிம்ம லக்னங்களுக்கு சனி மகா திசை வராமல் இருந்தால் நல்லது. இது மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம பார்க்குறோம். அதுமாதிரி கன்னி லக்னம், கன்னி லக்னத்துக்கு வாழ்க்கையில் வரக்கூடாத தசாபத்தின்னு சொன்னால் அவங்களுக்கு செவ்வாய் திசை. துலா லக்னத்துக்கு குரு திசை வராமல் இருக்கணும். விருச்சிக லக்னத்துக்கு புதன் திசை வராமல் இருக்கணும். தனுசு லக்னத்துக்கு சுக்கிர மகா திசை வராமல் இருக்கணும். அதே மாதிரி மகர கும்ப லக்னங்களுக்கு சூரிய சந்திர திசைகள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறது விதி அம்சம். அதே மாதிரி மீன லக்னத்திற்கு சுக்கிரன் 8ஆம் பாவாதிபதி இல்லையா, அப்போ 8ஆம் லக்னாதிபதி குருவை பகையாக கொள்பவர் சுக்கிரன். அப்போ மீன லக்னக்காரவங்களுக்கு சுக்கிர திசை வராமல் இருந்தால் நல்லது என்று இப்படி 12 லக்னங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட கிரகமானது அதிக தீமைகளை தருகின்ற ஒரு சூழலில் ஜாதகத்தில் இருக்கும். இந்த லக்ன அசுபர்கள் லக்ன சுபர்களோடு இணையும் பொழுது அவர்கள் நன்மை செய்ய கடமைப்பட்டவர்களாகவும் தீமையை குறைப்பவர்களாகவும் இருப்பார்கள் என்பது நமக்கு தெரியும். சரிங்களா? சரி, இன்றைக்கி ஜோதிட தலைப்பு என்னென்னா, தசாநாதனுக்கு புத்திநாதன் எவ்வாறு இருக்க வேண்டும் பார்க்கலாம். இப்போது நான் அடிக்கடி சொல்கின்ற ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா, கன்னி லக்னம். கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் தசை நடப்பதுன்னு வச்சுப்போம். செவ்வாய் யார்? 3 மற்றும் 8ஆம் பாவாதிபதி. கன்னி லக்னத்திற்கு 3 மற்றும் 8 கூடிய கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் இருப்புன்னு வச்சுக்குவோம். அப்போ 8 கூடிய கிரகம் 10ஆம் இடத்துல இருக்குது. சரிங்களா? அப்போது இப்போ செவ்வாய் தசை வருது. அப்போது இந்த செவ்வாய் 8ஆம் இடத்தினுடைய தீய பலன்களை 10ஆம் இடத்தின் வழியாக செய்வார். அப்போ தொழிலில் நஷ்டம், தொழிலில் கெட்ட பேர், அவமானம், அசிங்கம், மிகப்பெரிய வழக்கு, வம்பு, சிக்கல்கள், இந்த மாதிரி 8ஆம் இடத்தினுடைய தீய பலன்களை 10ஆம் இடத்தின் வழியாக செய்வார். இளைய சகோதரர்கள் மூலமாக பிரச்சனை, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம்.
சரி, இப்போ என்ன தலைப்பு என்ன? தசாநாதனுக்கு புத்திநாதன் எவ்வாறு இருக்க வேண்டும்? சப்போஸ் இந்த செவ்வாய் தசையில் சுக்கிர புத்தி நடக்குதுன்னு வச்சுப்போம். செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி. சப்போஸ் அந்த சுக்கிரன் இங்கே இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போது லக்னாதிபதியான புதனுக்கு 9ஆம் இடத்துல திரிகோணத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். தசை அட்டமாதிபதி செவ்வாய் தசை. இப்போ இந்த தசாநாதனுக்கு புத்திநாதனான சுக்கிரன் 12இல் மறைகிறார். அப்போ இந்த காலகட்டமானது தசாநாதனுக்கு புத்திநாதன் 12இல் மறைகிறார். அவர் லக்ன சுபர், லக்ன திரிகோணத்தில் ஆட்சி பெறுகிறார். அப்போ லக்ன திரிகோணத்தில் அமர்ந்த கிரகங்கள் நன்மை செய்ய என்கின்ற அடிப்படையில் செவ்வாய் திசை கடுமையான கெடுபலன்களை கொடுக்கின்ற சூழலில் இருந்தாலும் கூட இந்த சுக்கிர புத்தியானது சற்றே ஒரு பெருமூச்சு விடுகின்ற ஒரு சூழலில் இருக்கும். செவ்வாய் தசையில் சுக்கிர புத்தி சற்றே ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி தெரியும். ஆனால் எப்போதுமே தசா புத்திகள் தான் ரூலர். தசாநாதன் செவ்வாய் தான் அங்கே அந்த குறிப்பிட்ட காலம் ஆள்பவர். இந்த ஜாதகத்தை 7 ஆண்டுகள் ஆள்பவர் யார், ரூல் பண்ணுவது யாருன்னா அந்த செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் தசையில் அடுத்தடுத்து வருகின்ற புத்திகள், செவ்வாய் திசையில் செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி வரும் பொழுது அந்த சுக்கிர புத்தி எப்படி இருந்ததுன்னா என்ன மாதிரி பலன்களை செய்யும் என்று பற்றி நான் சொல்கிறோம். அப்போ தசாநாதன் செவ்வாய் 8 கூடிய கிரகம் 10இல் இருக்கிறார். தசாநாதனுக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் அமரும் பொழுது சுக்கிர புத்தியானது சற்றே நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற சூழலுக்கு ஜாதகர் இருப்பார். சரிங்களா? சப்போஸ் இப்படி இல்லாமல் அதே புத்திநாதன் சுக்கிரன் இப்படி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதே கன்னி லக்னம் 8ஆம் பாவாதிபதி தசை நடக்குது, செவ்வாய் தசையில் சுக்கிர புத்தி நடக்குது. இப்போ ஒரு லக்னத்திற்கு 8 கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அசுப கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பாவர் முழு பாவி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பாவி செவ்வாய்க்கு இந்த லக்ன சுபரான சுக்கிரனுடைய நட்பு கிடைக்குது, சுக்கிரனுடைய இணைவு கிடைக்குது, சுக்கிரனுடைய தொடர்பு கிடைக்குது. அப்போ இந்த சுக்கிரனால செவ்வாய் பலப்படுத்தப்படுகிறார், புனிதமடைகிறார். அப்போ சுக்கிரனால செவ்வாய் புனிதமடைகிறார், செவ்வாயால் சுக்கிரன் கெட்டு போகிறார். அப்போ இந்த ஜாதகருக்கு கன்னிலக்கணக்காரருக்கு அசுப கிரகத்தினுடைய தசைகள் நடந்தாலும் கூட அந்த 8ஆம் பாவாதிபதிக்கு 9ஆம் பாவாதிபதி சுக்கிரனுடைய தொடர்பு கிடைக்கும் பொழுது இந்த செவ்வாய் பலப்படுத்தப்பட்டு செவ்வாய் திசை 7 ஆண்டுகள் கடுமையான தீய பலன்கள் குறைக்கப்படுகிறது. புரியுதுங்களா? அப்போ இந்த செவ்வாய் திசை சுபத்துவம் அடைகிறது. செவ்வாய் கிரகம் சுபத்துவம் பெறுவதால் சுப சம்பவங்கள் நடக்கும். 8ஆம் இடத்தினுடைய சுப ஆதிபத்தியம் அங்கே வேலை செய்யும். சரிங்களா? வெளிநாடு வெளிமாநிலங்கள் தூரதேசங்களுக்கு ஏற்றுமதி செய்கிறது, ஷேர் மார்க்கெட்டு பங்குச்சந்தை ட்ரேடிங் பண்ணுறது, பூர்வீகத்தை விட்டு வெளியில் போயிட்டு வசிக்கிறது, இந்த மாதிரியான 8ஆம் இடத்தினுடைய சுப ஆதிபத்தியங்கள் நடக்கும். கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு வந்தாலும் அதில் வெற்றி வாய்ப்பு இவருக்கு சாதகமாக இருக்கும் இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆக ஒரு தசாநாதனுக்கு புத்திநாதன் எவ்வாறு அமைய வேண்டும்? மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ மிதுன லக்னம், ஏற்கனவே சொன்ன மாதிரி மிதுன லக்னத்துக்கு ஆகாத கிரகம் எது? செவ்வாய். மிதுன லக்னத்துக்கு ஆகாத கிரகம் செவ்வாய். இப்போ இந்த 6ஆம் பாவாதிபதியான செவ்வாய் லக்னத்தில் இருக்குன்னு வச்சுக்குவோம். இது நல்லதானா? நல்லது இல்லை. என்னைக்குமே மிதுன லக்னத்திற்கு லக்னத்தில் செவ்வாய் அமர்வது நல்லது அல்ல. ஏன் நல்லது அல்ல? சத்துருக்காரகன் 6ஆம் பாவாதிபதி கடனையும் நோயும் வம்பு வழக்கு சிக்கல்கள் அசிங்கம் கேவலம் இந்த மாதிரியான தொந்தரவுகளை தரக்கூடியது. ஆதிபத்தியம் காரகத்துவம் ரெண்டுமே வேலை செய்யும். சரிங்களா? அப்போ நிலபலம் வாங்கல் விற்ற வகைகளில் அவருக்கு பிரச்சனை, சகோதரன் வகைகளில் பிரச்சனை, முன்கோபக்காரராக இருப்பார், பதட்டமாக இருப்பார், பயங்கரமாக கோபப்படுவார். லக்னத்தில் செவ்வாய். சரிங்களா? ஏன்னா மிதுன லக்னம் நன்றாக பேசக்கூடியவர், செவ்வாய் லக்னத்தில் அந்த பேச்சு வேகமாக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும், கோபப்படுவார், ஃபாஸ்ட்டாக பேசுவார், நிதானம் இல்லாமல் பேசுவார். சரிங்களா? அப்போது உடல் ரீதியான குறைபாடுகளையும் உடல் ரீதியான நோய்களையும் தன்னகத்தையே கொண்டிருக்கிறார். சரி, இப்போ செவ்வாய் திசை வந்துச்சுன்னா அவ்வளோதான். 6ஆம் இடத்து பலன்கள் லக்னத்தின் வழியாக செய்யும். அப்போ ஜாதகருக்கு கடன் நோய் வம்பு வழக்கு சிக்கல்களை கொடுத்துருவோம்.
சரிங்களா? படுத்த படுக்கையில் படுக்க வச்சிடும். சரி சரி. இப்போ இந்த செவ்வாய் தசையில் புத்திநாதன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது செவ்வாய் தசையில் சுய புத்தி விட்டுருங்க, ராகு புத்தி இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இந்த ராகு இந்த தசாநாதனுக்கு 12ஆம் இடத்தில் அமரும் பொழுது மிகப்பெரிய அளவுக்கு கெடுதலை செய்ய மாட்டார். இது ரிஷபராகு, ராகுக்கு மிகவும் பிடித்தமான வீடு. சரிங்களா? இப்போ இந்த லக்ன சுபர் சுக்கரனுடைய இணைவு அங்கே இருக்குது. தசாபுத்தி தசாநாதன் செவ்வாய், புத்திநாதன் ராகு. ராகு தசாநாதனுக்கு 12இல் அமர்கிறார். இந்த லக்ன சுபரான இந்த லக்னத்திற்கு யோகாதிபதி சொல்கின்ற நண்பரான சுக்கரனுடைய இணைவு இருக்குது. ராகுக்கு விடு கொடுத்த கிரகம் சுக்கரன் அங்கே ஆட்சி பெறுகிறார். அப்போ செவ்வாய் திசை கடுமையான கெடுபழங்களை தருகின்ற திசையாக இருந்தாலும் கூட தசாநாதனுக்கு புத்திநாதன் 12இல் மறைகிறார், லக்ன சுபரோட இணைகிறார், ராகுக்கு விடு கொடுத்த சுக்கரன் அங்கே ஆட்சி ஆகிறது. அப்போ செவ்வாய் திசையில் ராகு புத்தி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற நிலையில் இருக்கும். சரிங்களா? சப்போஸ் இந்த தசாநாதனுக்கு புத்திநாதன் இங்கே இருக்காருன்னு வச்சுப்போம், நம்ம என்ன நினைப்போம், தசாநாதனுக்கு புத்திநாதன் 6இல் மறைகிறார் அப்படின்னு நினைப்போம், லக்னத்துக்கு 6இல் இருக்கிறார் நினைப்போம். ஆனால் இந்த லக்னத்திற்கு 6ஆம் இடம் என்பது சத்துருஸ்தானம். சரிங்களா? நடப்பு தசை 6ஆம் பாவாதிபதியோட தசை. ராகு எங்கே இருக்கிறாரு? செவ்வாயோட வீட்டில். ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டு அதிபதி போல செயல்படும் என்பது நமக்கு தெரியும். அப்போ ராகு 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 6ஆம் பாவாதிபதியான செவ்வாயை போல செயல்படும். சரிங்களா? செவ்வாய் எங்க இருக்காரு? லக்னத்தில் இருக்கிறார். சரிங்களா? அப்போ செவ்வாய் திசையில் சுயபுத்தி நடப்பது போலவே அங்கே அர்த்தமாகப்படும். செவ்வாய் திசை வீணா போயிடும். செவ்வாய் திசைக்கு அடுத்து வருகின்ற ராகு திசை 18 ஆண்டு காலமும் அவருக்கு 6ஆம் பாவாதிபதி தசை நடக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ எனவே நம்ம ஒரு வாரம் சொல்லிடக்கூடாது, தசாநாதனுக்கு புத்திநாதன் 6, 8, 12இல் மறைந்தால் யோகம் அப்படி சொல்லவே கூடாது. தசாநாதனுக்கு புத்திநாதன் 6, 8, 12இல் மறைந்தால் அந்த புத்திகள் வேலை செய்யாது அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தசாநாதன் செவ்வாய், செவ்வாய்க்கு புத்திநாதன் ராகு 12இல் அமரும் பொழுது ஒரு மாதிரியான பலன்களையும், இதே இந்த ராகு செவ்வாய்க்கு 6ஆம் இடத்தில் லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் அமரும் பொழுது கெட்ட பலன்களையும் கொடுப்பார். அப்போது இந்த ராகு தீய பலன்களை தரக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த ராகுவிற்கு சுக்கரனுடைய பார்வை அங்கே இருக்கணும். லக்ன சுபருடைய இணைவு பார்வை மட்டுமே அந்த புத்திநாதனை மிகப்பெரிய தொந்தரவுகளிலிருந்து விடுவிக்கும். எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் லக்ன அசுப கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்குதுன்னு சொன்னால் அந்த தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் லக்ன சுபர்களினுடைய இணைவு பார்வை இருக்கணும். அப்போ இந்த லக்ன சுபர் யார்? சுக்கரன். சுக்கரனுடைய பார்வை இந்த ராகுவுக்கு கிடைக்கும் பொழுது செவ்வாய் திசை கடுமையான கெடுபலன்களை தருகின்ற தசையாக இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கு 6ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருந்த போதிலும் சுக்கரனுடைய பார்வை ராகுவை சுபத்துவப்படுத்தும். அப்போ செவ்வாய் திசையில் ராகு புத்தி சற்றே குறைவான தொந்தரவுகள் இருக்கும், தீமைகள் கடுமையாக இருக்காது. சரிங்களா? மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ கடக லக்னம். இப்போ கடக லக்னத்திற்கு வரக்கூடாத திசை அப்படின்னு நம்ம எதை வேண்டிப்போம்? கடகம் சிம்மம் இந்த 2 லக்னத்திலே பிறந்துட்டா அவங்களுக்கு சனி திசை வாழ்க்கையினுடைய மையப்பகுதிகளில் வாழ வேண்டிய காலகட்டத்தில் வரக்கூடாது என்பதுதான் நியாயம். சப்போஸ் இந்த சனி பகவான் இந்த கடக லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் சனி இருக்குது, கடுமையான கெடுபலன்கள் காத்திருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் ஒரு 20 வயசில் சனி திசை வருது, கடக லக்னம். சரிங்களா? அவர் கடக ராசி, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறார். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், கடக ராசி. சரிங்களா? அப்போது சனி திசை குரு திசை முடிஞ்ச உடனே அடுத்து சனி திசை ஆரம்பிக்கும், சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கும். சப்போஸ் இவர் புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம், புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம், மிதுன ராசி, கண்டிப்பாக குரு திசை ஒரு 12-13 ஆண்டுகள் கண்டிப்பாக இருக்கும் இருப்பு. தோராயமான தான் சொல்கிறேன் நான்.
13-14 வயசுக்கு பிறகு 19 ஆண்டு காலம் இந்த ஜாதகருக்கு வருகின்ற தசை சனிமக தசை. குரு தசைக்கு அடுத்தது 19 ஆண்டு காலம் சனிமக தசை. அப்போ கடக லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்கிறார். என்ன ஆகும்? அவ்வளோதான். 8ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெறும் பொழுது சனி ஆயுளுக்கு சொந்தக்காரகன். 8ஆம் இடம் சனி ஆட்சியாக இருப்பது ஆயுள் தீர்க்கம், அது ஒரு பக்கம். ஆனால் இந்த லக்ன அசுபர் 8ஆம் இடத்தினுடைய தீய பலன்களை கொடுப்பார். கெட்ட பேர், அவமானம், அசிங்கம், அம்பு, வழக்கு, சிக்கல், கோர்ட்டு கேஸு, தாழ்வு மனப்பான்மை, திருட்டுத்தனம், சரிங்களா, கள்ளத்தனம், கள்ளத்தொடர்பு, இந்த மாதிரி ஒரு ஜாதகருக்கு தேவையில்லாத அத்தனை தொந்தரவுகளையும் இந்த சனி பகவான் கொடுத்து விடுவார். சரிங்களா? இப்போ இந்த புத்திநாதன் சப்போஸ் சனி திசையில் சுய புத்தி விட்டுருங்க. இப்போ சனி திசையில் புதன் புத்தி நடக்குதுன்னு வச்சுப்போம். இந்த புதன் இந்த லக்னத்திற்கு இந்த சனிக்கு 12 இருக்குது. கடக லக்னம், சனி திசை நடக்குது, சனி திசையில் புதன் புத்தி. இப்போ தசாநாதனுக்கு புத்திநாதன் 12 இருக்கிறார். இப்போ இந்த காலகட்டத்தில் சனி திசையில் புதன் வந்து இந்த லக்னத்திற்கு விசேஷ ஆதிபத்தியம் இல்லை, 3 மற்றும் 12ஆம் பாவாதிபதி இருந்தாலும் தசாநாதனுக்கு புத்திநாதன் 12 அமரும் பொழுது மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் தொந்தரவு தரமாட்டார். மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவை தரமாட்டார். சப்போஸ் இந்த கடக லக்னத்திற்கு நண்பரான குருவுடைய பார்வை இந்த புதனுக்கு இருக்குன்னு வச்சுக்குவோம். கடக லக்னத்திற்கு 9 கூடிய குரு உச்சம் பெற்று லக்னத்தில் அமர்கிறது. லக்னத்தில் குரு திக்பலம் அடைகிறார். உச்சம் பெற்ற திக்பலம் பெற்ற இந்த குரு பகவான் லக்னத்திலிருந்து புத்திநாதனான புதனை பார்க்கும் பொழுது அட்டமாதிபதி தசையாக இருந்தாலும் கூட புத்திநாதனுடைய அந்த டைம் ஆனது, அந்த காலமானது மிகப்பெரிய தொந்தரவுகளை தராது ஜாதகருக்கு. சரிங்களா? கட்டுக்குள் இருக்கும், நிலைமை கட்டுக்குள் இருக்கும். தசை சனி தசை கடுமையான கெடுபலன்களை தருகின்ற தசை. புத்திநாதன் புதன் தசாநாதனுக்கு 12 மறைகிறார். புத்திநாதனுக்கு இந்த லக்ன சுபருடைய பார்வை கிடைக்குது. நிச்சயமாக புதன் புத்தியானது மிகப்பெரிய தொந்தரவுகளை தராது. சரிங்களா? அதே மாதிரி இங்கே கேது இருக்குது, இங்கே ராகு இருக்குது. குருவும் ராகுவும் ஒரு 20 டிகிரியில் விலகி இருக்காங்க. அப்போ குருவுடைய பார்வை கண்டிப்பாக புதன் மீதும் கேது மீதும் படும். புதன் புத்தியும் நல்லா இருக்கும், கேது புத்தியும் நல்லா இருக்கும். சப்போஸ் சுக்கிரனும் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ கடக லக்னம் அட்டமாதிபதி தசை கடுமையான கெடுபலன்களை கொடுக்கும் என்று சொன்னாலும் சனி திசையில் சனி புத்தி மட்டுமே கடுமையான கெடுபலன்களை கொடுக்கும். அதனை அடுத்து வருகின்ற புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, இந்த 3 புத்திகளும் தசாநாதனுக்கு 12 மறைகின்ற காரணத்தினாலும் லக்னத்தில் அமர்ந்த குரு அந்த 3 கிரகங்களை பார்ப்பதன் மூலமாகவும் புதன் புத்தி, சுக்கிர புத்தி, கேது புத்தி போன்ற இந்த 3 புத்திகளும் மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை தராது. ஆக ஒரு தசாநாதனுக்கு புத்திநாதன் 6-8-12 மறைந்தால் யோகம் என்று சொல்லிடக்கூடாது. 6-8-12 நட்பு இடங்களில் மறைய வேண்டும். அசுப கிரகத்தினுடைய பார்வை அந்த புத்திநாதனுக்கு இருக்கக்கூடாது. சுபகிரகங்களுடைய தொடர்பு, லக்ன சுபருடைய தொடர்பு அந்த புத்திநாதங்களுக்கு இருக்கும் பொழுது அந்த தசா புத்தி காலகட்டங்களை நாம் எளிதில் ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஜோதிடம் பார்க்க தொடர்புகள்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய மொபைல் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ மற்றும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.